ஸ்போர்ட்ஸ் கிடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கு, சேப்பாக்ல வச்சு நடக்க போகுது. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் 9th பொசிஷன்ல இருக்கிறாங்க, சிஎஸ்கே 10th பொசிஷன்ல இருக்கிறாங்க. இந்த சீசன்ல ரொம்ப சுமாரா ஆடிட்டு இருக்கிற ரெண்டு டீம்ஸ் வந்து இன்னைக்கு மோத போறாங்க. வந்து ரெண்டு டீம்ஸுமே இன்னும் அந்த பிளே ஆஃப் ஹோப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எந்த டீம்ஸுமே வந்து அந்த பிளே ஆஃப் சான்ஸ்ல இருந்து எலிமினேட் ஆகல. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கிற டீம்ஸ் சின்னதா இன்னொரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். அண்ட் சென்னையோட கோச் ஃபிளமிங் அவருமே வந்து பார்த்தோன்னா 6 out of 6 அத்தனை மேட்சையும் நாங்கள் ஜெயிச்சு பிளே ஆஃப் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நடக்குமா, சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். வாங்க, இன்னொரு சிஎஸ்கே மேட்ச். சிஎஸ்கே மேட்ச்னா வந்து எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருப்போம், ஆவலா இருப்போம். இப்ப வந்து இன்னொரு சிஎஸ்கே மேட்சான்னு இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, நீங்க வேற எல்லாம் வீக்கெண்ட் ஸ்லாட்டா நல்லா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவா போட்டு வச்சிருக்கீங்க எல்லா மேட்சும். நல்ல ஒரு ஜாலியான மேட்சை பார்க்கலாம்னு பார்த்தா டல்லாக்கி விட்டு போயிடுறாங்க. இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் வேற வராங்க. சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் டேபிள்ல ஒருத்தர் 9th பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் 10th பொசிஷன்ல இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ரெண்டு பேரோட ஓனர் ஆபீஸுமே வந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது டிஸ்டன்ஸ். நீங்க எம்ஆர்சி நகர் போனீங்கன்னா லெஃப்ட்ல இந்தியா சிமெண்ட் ஆபீஸ், ரைட்ல போனீங்கன்னா சன் டிவி ஆபீஸ் இருக்கு. அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். பாயிண்ட்ஸ் டேபிள்ல அதே டிஸ்டன்ஸ். அதே டிஸ்டன்ஸ் தான். என்னன்னா வந்து ஒரு மிரட்டலான ஒரு கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து இதுல கண்டிப்பா ஒருத்தர் ஜெயிச்சே ஆகணும், அப்படி ஒரு நிலைமை. சென்னையில மழை கீழே கிடையாதுல்ல. ஆமா, அப்படி எதுவும் வந்துச்சுன்னா வந்து அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே எதுவும் பண்ண முடியாதுன்ற நிலைமையிலதான் ரெண்டு டீம்ஸும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆர்ஆரும் நேத்திக்கு நடந்த மேட்ச்ல அதை பத்தி சொன்னாங்க, நாங்க இனிமே பிரைடுக்காக விளையாடணும்னு. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அதே நிலைமை தானே. பாருங்க, ஃபிளேமிங் வந்து ஆர்சிபி போன சீசன் பண்ண மாதிரி பண்ணுவோம், பண்ண முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இருந்தீங்களா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல? ஆமா, கண்டிப்பா. என்ன சொன்னாருன்னா, இதை பத்தி தான், பிளே ஆஃப்ஸ் பத்தி. நீங்க வந்து ஒருவேளை பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகலைன்னா அதை யங்ஸ்டர்ஸை வந்து க்ரூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நாங்க இன்னும் பிளே ஆஃப்ஸ் ஓப்போட தான் இருக்கோம், 6 மேட்ச்ல 6 மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவோம்னு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து எங்களுக்கு ஆர்சிபி போட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வருஷம். அவங்க வந்து அவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க, நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்பிக்கையா தான் சொல்லியிருந்தாரு. நடக்குமா? ஃபிளமிங்கோட அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப கஷ்டம் விஷயம். அதாவது போன வருஷம் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு 10% சான்ஸ் தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்க பண்ணாங்க, பட் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு உதவியா போச்சு. மத்த டீம்ஸ் எல்லாம் மேல இருந்து சறுக்க ஆரம்பிச்சாங்க, அங்க நெட் ரன் ரேட் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அவங்க குவாலிஃபை ஆகி சிஎஸ்கே ஜெயிச்சாங்கல்ல, அந்த மேட்ச் கூட ஒரு மிரக்கிள். ஏன்னா சிஎஸ்கே நம்ம 2 பேர் இருந்தோம் சின்னசாமியில. சிஎஸ்கே சேஸ் பண்றது 200 கிட்ட இருந்தாலும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 170 சொச்சம் போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது கொடுக்காம தடுத்தாங்க ஆர்சிபி. சோ நிறைய ஃபேக்டர்ஸ், உலகமே சேர்ந்து, யூனிவர்ஸே சேர்ந்து உங்களுக்கு இது நடக்கணும்னு ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் அது நடக்குமே தவிர இப்ப இந்த ஸ்டேஜ்ல அதை பத்தி யோசிக்க கூடாது ஸ்ரீராம். பட் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் சிஎஸ்கே என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ். ஆயுஷ் மாத்ரே உள்ள வந்துட்டாரு, நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஏற்கனவே ஷேக் ரஷீத் உள்ள இருக்கிறாரு. இந்த மேட்ச்ல இனி சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, என்ன பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன்ல சேஞ்சஸ் இருக்கணும், பட் இந்த டீம் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. இப்ப ஆயுஷ் மாத்ரே அப்படி ஆடினப்ப கூட தோனி சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை பாக்குறேன் அப்படின்னாரு. டெவால் பிரிவிஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் ப்ரூவன், அவரும் ரொம்ப யங்ஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடணும், ஆட வைப்பாங்களான்ற சந்தேகம் என் மனசுல இருக்கு. ஆட வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர்ல, அதாவது ஸ்பின்ன வந்து இருக்கிறதுல இந்த சீசன் வந்து மோசம் ஆடுற டீம் சிஎஸ்கே தான், ரன் ரேட் அடிப்படையில. சோ அப்ப வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல போடுறப்ப கீப்பர் தலைக்கு மேல, ஃபைன் லெக் தலைக்கு மேல அடிக்கிற ஷாட் எல்லாம் இருக்கிற பிளேயர் வேணும். அவர் ஃபெயில் ஆனா கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். அண்ட் அந்த சேஸ் தான் எதிர்பார்க்கிறேன். ஓவர்டனுக்கு இடம் இல்லைங்க. இன்னும் எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க? அவர் ஒண்ணு போலிங்ல ஏதாவது பயங்கர த்ரெட்னிங்கா இருந்தாரா, இல்ல பேட்டிங்ல ஏதாவது ஒரு மேட்ச் த்ரெட்னிங்கா இருந்தாரா? அப்புறம் எதுக்கு ஓவர்டன்? அண்ட் நீங்க வந்து ஏற்கனவே போலர்ஸ் அவர் கொடுக்குற 2 over 30 நான் மறுபடியும் சொல்றேன், சிவம் தூபே கொடுப்பாங்க, விஜய் சங்கர் கொடுப்பாங்க, ரச்சின் ரவீந்திரா கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் சேர்த்து? ஏன்னா பேட்டிங் தானே கவுருது ஒரு நிறைய மேட்சஸ்ல. பேட்டிங்லயும் திரும்ப இவங்க பண்ற விஷயங்கள். இப்ப ஜடேஜா வந்து நம்பர் 4க்கு ப்ரொமோட் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவரை ப்ரொமோட் பண்றீங்க, சரி. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஜடேஜாவை புதுசா ஒரு பொசிஷன்ல ட்ரை பண்ணி அவர் புதுசா ஆடி அதுல செட் ஆகி வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ்லயே வந்து ஜடேஜா இருக்கிறாரு. அவரே அவரோட கெரியர்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபேர் எண்ட்ல தானே இருக்கிறாரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு பிளேயரா புதுசா ஒரு பொசிஷன்ல ட்ரை பண்ணி அவரை செட் ஆக வச்சு அது
அது சரியா போகும்னு நினைக்கிறீங்களா? ஆமா போல ஐ திங்க் போன மேட்ச் வந்து டாக்டிக்கலா அப்ப எடுத்தாங்க. சிவம் துபே அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். அவர் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்ற மாரி நெனச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஓவரே சிவம் துபே பேட்டிங் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அது கூட இருந்த யாரோ அவுட் ஆனாங்க. பட் அது ஒரு டாக்டிக்கல் கால் தான். அதாவது ரெகுலரா ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4லாம் பார்க்க மாட்டோம் ஸ்ரீராம். ஸோ அது வந்து அது சரியாவும் போகல அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு சான்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா போன வாட்டி 2 பேருமே 50 அடிச்சிருந்தாலும் அவ்வளவு பால்ஸ் வந்து வீணாக்கி இருந்தாங்க மிடில் ஓவர்ஸ்ல. அவ்வளோ டாட்ஸ் ஆடி இருந்தாங்க. அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம் விஜய் சங்கருக்குமே வந்து இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒண்ணு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆடினாலும் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவரால் ஆடி கொடுக்க முடியல அந்த மிடில் ஆர்டர்ல. விஜய் சங்கரோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருப்பாரா 11ல? 11ல அவர் இருப்பாரு ஸ்ரீராம். அவர் இருப்பாரு. ஸோ எதனால ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா அவர் வந்து சில மேட்ச்ல அவருக்கு எந்த ரோல் பேட்டிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒன்னு தோனி வந்துடுறாரு ஓவர்ஸ் போயிருச்சு அப்படின்னா, இல்ல சிவம் துபே ஜடேஜா அவங்க நின்று பாத்துறாங்க மிடில் ஓவர். இவருக்கு ஒரு 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 ரோலே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த பேட்டிங். இல்ல அவர் அந்த ஃப்ளோட்டர் மாதிரி தான் பாக்குறாங்க ஸ்ரீராம். அதாவது அவங்க பாக்குறதா நான் சொல்றேன். அந்த மாதிரி பண்றாரா நான் சொல்ல. பத்ரி ஒரு டைம்ல பண்ணுவார்ல சிஎஸ்கேக்கு. அதாவது உங்களுக்கு வந்து பை சான்ஸ் நீங்க இந்த சீசன் எல்லா மேட்சும் அப்படிதான் போயிருக்கு. பட் பை சான்ஸ் நீங்க வந்து 20க்கு 3 25க்கு 3ன்னு எப்பயாவது போனா பத்ரி வருவாரு. இல்லைன்னா 10 for 2 அப்ப வந்து ஒருத்தர் நின்று ஸ்டெபிலைஸ் பண்ற ஆள் வேணும்னா பத்ரி போவாரு. பட் அப்படி நடக்கலைன்னா நிறைய மேட்ச் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காது. தோனி ப்ரமோட் பண்ணுவாரு. மத்த அந்த பெஸ்ட் டேஸ் பெட்டர் ஹிட்டர்ஸ் வந்து மேல போவாங்க. சோ அந்த மாதிரிதான் ஒரு ரோல். போன மேட்ச் பேட்டிங் கிடைக்கலன்றது பெரிய கவலையே இல்லை. நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. பட் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்க பேட்டிங் தேவைப்படல எங்களுக்கு. பட் அதுக்கு முந்தின மேட்சஸ்ல ஏன் கிடைச்சிச்சுன்னா இன்வேரியபிளி பவர் பிளேல டீம் டாப் ஆர்டர் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து 11ல வந்து என்னன்னா அஸ்வினை டிராப் பண்ணியிருந்தாங்க லக்னோ போனப்ப. அப்புறம் வந்து போன மேட்ச்ல வந்து சர்ப்ரைசிங்கா இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்ப சேப்பாக்கு வராங்க. 11ல இருப்பாரா? எப்படி திரும்ப உள்ள வருவாரா? பாருங்க இது இப்ப வந்து பெரிய பிட்ச் கால் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் விளையாடுவதற்கான இது இருக்கு. ஏன்னா இவங்க என்ன டீம் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்ப வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கான தேவை இருக்குன்றதுனால ஐ திங்க் இம்பாக்ட் சப்ல அஸ்வின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. சன்ரைசர்ஸ் பத்தியுமே பேசணும் இன்னொரு பக்கம். இங்க வந்து சிஎஸ்கேக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அதே பிரச்சனைகள் வந்து சன்ரைசர்ஸ்க்கும் இருந்துச்சு. அவங்களோட அப்ரோச் தான் அவங்களோட பெரிய தலைவலியா இருக்கு. அண்ட் சேப்பாக்லாம் அவங்களோட அப்ரோச்சை வந்து அதே மாதிரி ஆடவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஃபுல்லா அட்டாக்கிங்கா போறது அப்படிங்கிறது சேப்பாக்ல எடுபட போறது இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த பிளான் பியா இன்னொரு அப்ரோச் நின்று ஆடணும், கொஞ்சம் பார்த்து ஆடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருமா? யாருங்க பண்ணுவாங்க? ஒரு மேட்ச் பண்ணாங்க இந்த சீசன் 150 தான் அடிச்சாங்க. ஓகே அதை மெதுவாடுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆடினாங்க. 150 மட்டுமே வந்துச்சு. ஸோ அது பண்ணாலும் அவங்களுக்கு வின் கேரண்டின்னு கிடையாது ஸ்ரீராம். என்னன்னா ஸ்குவாட்ல எடுத்து வச்ச எல்லா பிளேயர்ஸுமே அதே மாதிரி பிளேயர்ஸ் தான். அவங்க நாளன்னைக்கு சூப்பரா தெரியும். அண்ட் டீம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஓபனர்ஸை. ஸோ யாராவது ஒருத்தர் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா விளையாடணும். இது வந்து சன்ரைசர்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 டீம்ஸுமே இல்ல சன்ரைசர்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல. நல்ல விஷயம். 5 விளையாடிட்டாங்க, 5மே தோல்வி. ஆகா, சிஎஸ்கே சாதகமா ஒரு ரெக்கார்டு வந்துருச்சு. சூப்பர். சொல்லுங்க. என்னன்னா வந்து நாளைக்கு ஏதோ ஒரு டீம் தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரஸ் மீட் எல்லாம் பேசுறாங்கல்ல, நாங்க 5க்கு 5 ஜெயிப்போம், 6க்கு 6 ஜெயிப்போம் வந்து அந்த நம்பிக்கையான ஸ்பீச் கூட இனிமே பார்க்க முடியாது. ஏன்னா நாளைக்கு மேட்ச் தோத்துட்டா வந்து அந்த ஹோப்புமே போயிடும். ஸோ அதனால ஜெயிக்கிற டீம் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து 2-3 மேட்ச் இப்படி பேசி பார்க்கலாம். எங்களுக்கு அதே உசுறு ஊசலாடுது. ஐசியூல தான் இருக்காங்க. சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிருங்கன்னு டாக்டர் சொல்லியாச்சு. பட் அதுக்கப்புறம் ஏதாவது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல்னு டாக்டர் வந்து திரும்ப சொல்லுவாரா மாட்டாரான்றது தானே. சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்கோம். 2010 ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன் ஆனப்போ இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி இதே மாதிரி ஒரு சினரியில இருந்தா வந்து வின் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி மேட்ச் வந்து ஏப்ரல் 25 தானே நடக்குது. ஆமா, ஏப்ரல் 25 2010 தான் முதல் தடவை சிஎஸ்கே ஐ திங்க் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதான் அந்த சீசனை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான மெமரிஸ்னா அந்த சீசன்ல தான் இருக்கும். தோனி வந்து அடிச்சு பஞ்சாப் கூட அங்க போய் வின் பண்ணி ஸோ பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் ஸோ ஃபைனல்ஸ்ல போய் திரும்ப மும்பை அடிச்சு, மும்பை வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ராங் சைடா இருப்பாங்க, அவங்கள அடிச்சு ஸோ வின் பண்ணதெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து பெருசா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அந்த வெற்றியெல்லாம். அதுவும் அண்டர் பிரஷர் கடைசி 5ல 5 ஜெயிக்கணும்ன்ற நிலைமையில இருந்து சிஎஸ்கே வந்தாங்க.
அதனால அது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த பர்டிகுலர் சீசன். பஞ்சாபுக்கு எதிராக அவர் ஜெயிச்சு அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம வந்து அவ்வளவா தோனி கிட்டே நம்ம பார்க்க மாட்டோம். அதை பார்த்தோம் அந்த என்டையர் சீசன் அந்த கடைசியில இப்ப எப்படி மும்பை பண்றாங்களோ அதே மாதிரி கடைசியில மொமெண்டம் எடுத்துட்டு போனாங்க சிஎஸ்கே. ஸோ லவ்லி மெமரிஸ் அண்ட் ஜஸ்ட் அந்த டீம் அது வந்து ஒரு ஐபிஎல் சிஎஸ்கே ஓஜி டீம்ல எல்லா பிளேயர்ஸுமே டீம்ல இருக்கிறவங்க அவங்க தேசத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் யங்ஸ்டர்ஸ் டீம்ல. எம்எஸ் தோனி பீக் ஆஃப் ஹிஸ் கரியர், சுரேஷ் ரைனா வந்து பயங்கரமான ஒரு ரைஸ்ல இருந்தாரு, ஒரு பத்ரி நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாரு இந்தியன் டீம்ல, அப்பப்ப அவர் வந்து ஃபீச்சர் ஆயிட்டு இருந்தாரு, மைக் ஹசி டீம்ல இருந்தாரு. சோ இந்த மாதிரி எல்லாருமே நல்ல கன்சிஸ்டன்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபிளரிஷ் ஆயிட்டு இருந்த பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த சீசன்ல இவரு டக்கி பொலிஞ்சர் அவர் வந்தாரு, சோ பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. அவர் தான் வந்து சீசனே ஒரு மாதிரி மாத்தினாரு சிஎஸ்கேக்கு சாதாரணமா. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அஸ்வின் இப்போ அவரோட ஃபார்ம் வந்து கேள்வி நிறைய இருந்தாலும் அப்போ வந்து யங்ஸ்டர் அப்பதான் உள்ள வராரு. அந்த சீசன் மாறினதுக்கு சிஎஸ்கேக்கு பெரிய காரணமாக அஸ்வினுமே வந்து இருந்தாரு, அந்த முரளி விஜய் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு ட்ரீம் சீசன் மாதிரி வந்து சிஎஸ்கேக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. பட் அப்படி ஒரு டீம் இல்ல, பட் இருந்தாலும் ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. அது நடக்குதான்னு பாப்போம். ஒரு ஃபைட் எதையாச்சும் சிஎஸ்கே குடுக்குறாங்களா? ஏன்னா இவ்வளவு இந்த மேட்ச் ஃபைட் இல்ல, இந்த மேட்ச் ஜெயிக்கணும். எஸ்ஆர்எச் கிட்ட கூட தோத்து போன என்ன ஸ்ரீராம், கரடியே காரி துப்பிய புலிகேசி அவங்க. ஏன்னா இதுல வந்து என்ன இது அப்படின்னா, சிஎஸ்கே தோத்தாங்கன்னா அந்த 10வது பொசிஷன்ல அப்படி இருப்பாங்க, ஜெயிச்சாங்கன்னா 9th பொசிஷன் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிச்சாங்கன்னா 8th போவாங்க. ஓ ராஜஸ்தான் ஆர்ஆர் நமக்கு ஒரு மேட்ச் அதிகமா ஆடி சிஎஸ்கே விட 4 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க நெட் ரன் ரேட் ஓஹோன்லாம் கிடையாது. சோ ஜெயிக்கிற டீம் 8வது இடத்துக்கு போவாங்க. சிறப்பு. இப்போ நீங்க வந்து என்னன்னா டேபிள 2ஆ பிரிச்சிருங்க. டாப் 5 டாப் 4 அவங்க எப்படி ஆடிட்டு போட்டோம், அது வந்து வேற காம்படிஷன். கீழ இருக்கிற 4 வந்து அதுல யாரு டாப்ல வராங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கு சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ பிக் உங்களோட பிக் என்ன? நான் சிஎஸ்கேவோட தான் போறேன். சிஎஸ்கே. ஓகே, நம்மளும் சிஎஸ்கே போலாம். ஏன்னா சேப்பாக்ல வச்சு நடக்குது. சன்ரைசர்ஸ் ஜெயிச்சதே இல்லைன்னு ஒரு ரெக்கார்ட்லாம் சொல்றீங்க. அவங்களோட அப்ரோச் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ.